தமிழகத்தின் சார்பாக விடுதலை போராட்ட வீராங்கனை தியாகி அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்தநாள் விழா திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக்ராஜன் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட, நகர, பேரூர், ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கட்சியின் அடிமட்ட நிர்வாகிகளை ஒன்றிணைத்து தொண்டர்களின் பலத்தோடு இந்த பிறந்தநாள் விழா திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டு நிறைவடைந்தது. விவசாயி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக கூட்டுறவு பயிர்க்கடன் 5 ஏக்கர் உள்ள விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்தும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய நுகர்பொருள் கூட்டுறவு நெல் கொள்முதல் செய்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் தற்போது வரை பணம் வராததை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை ஊக்குவித்து பரிசுகள் வழங்கி மன திருப்தி அடைகிறவர் STS பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர். இவருடைய ஒரே குறிக்கோளாக அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தாரக மந்திரமே இருப்பதை காண முடிகிறது. பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கிற கோவளம் பகுதி மீனவ குடும்பத்து பிள்ளைகள் பலரை கல்வி உதவியின் மூலம் சுந்தர் கை தூக்கி விட்டதால் பலர் வெளிநாடுகளில் உயர் பதவிகளில் உள்ளனர். சிலர் விளையாட்டுத் துறையில் சாதனை வீரர்களாகவும் உள்ளனர். சில வருடங்களுக்கு முன்பு கூட கோவளம் பகுதி இளைஞர் ஒருவருக்கு இமயமலை சிகரத்தை அடைய தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தார். அந்த இளைஞரும் சிகரத்தை அடைந்து கோவளம் ஊராட்சிக்கும் இந்திய திருநாட்டிற்கும் பெருமை சேர்த்தார். அப்போதைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அந்த இளைஞரை பாராட்டி கௌரவித்தார். கோவளம் ஊராட்சியில் STS தொண்டு நிறுவனத்தின் மூலம் 4வது ஆண்டாக கோவளம் ஊராட்சியில் உள்ள LKG மற்றும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், யூனிஃபார்ம், லஞ்ச் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், லஞ்ச் டவல், வாட்டர் பாட்டில், எக்ஸாம் பேட், குடை ஆகியவற்றையும், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்லூரி பேக், டைரி நோட் மற்றும் கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 300 மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் என 16,45,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். மேலும் ஊராட்சியில் வசிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு 15,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் விருதும் வழங்கினார். அதேபோல் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு முதல் பரிசு 20,000 ரூபாய், 2வது பரிசு 10,000 ரூபாயுடன் கூடிய விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இசையமைப்பாளர், நடிகர் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ஹிப்ஹாப் தமிழா ஆதி கலந்து கொண்டு அனைவருக்கும் கல்வி என்பதை ஊக்குவிக்கும் விதமாக கோவளம் ஊராட்சியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பழங்குடி குடும்பங்களில் படிக்கும் பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். பின்னர் அண்ணன் கல்வி பாலை திட்டம் மூலம் 4ஆம் ஆண்டாக 359 கல்லூரி மாணவர்களுக்கு 5,000 ரூபாய் உதவித்தொகை ஆன்லைன் மூலமாக வங்கி கணக்கில் உடனடியாக செலுத்தப்பட்டது. இதனை நடிகர் ஆதி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சியில் உள்ள மக்களை பெருமைப்படுத்தும் விதமாக ப்ரௌட் ஆஃப் கோவளம், ஃபியூச்சர் ஆஃப் கோவளம், பெஸ்ட் ஸ்கூல் HM, பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் கபடி டீம், பெஸ்ட் கபடி பிளேயர், பெஸ்ட் சிலம்பம் மாஸ்டர் ஆகிய விருதுகள் வழங்கி அனைவருக்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஸ்ரீ சிட்டி நிர்வாக இயக்குனர் ரவீந்திரா சன்னா ரெட்டி,
கேட்டலிஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் பாலாஜி, ப்ரொவேஸ் கார்ப்பரேட் சர்வீஸ் மற்றும் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் ஸ்ரீராம், CN ராமதாஸ் ஃபவுண்டேஷன், கிரிஷ், ராமதாஸ் அண்ட் கௌதம், டிடி குரூப் அண்ட் வேல்ஸ் குரூப் பங்கேற்று சிறப்பு செய்தனர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்கள் காலத்தில் படிக்க வைக்கல, எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டோம். 10th வரலாம் படிக்கலாம், அதுக்கப்புறம் படித்து முடிச்சு அதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு எங்களாண்ட வருமானம் இல்லை. 2 பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு. என் பையன் தொடர்ச்சியான உழைப்புக்கும் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க திருப்போரூர் ஊராட்சி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியின் தலைமையின் மீது அதிருப்தியில் இருப்பதாக பல்வேறு செய்திகள் பரவி வரும் நிலையில் அவர் பாஜகவில் இருந்து விலகி புதிய கட்சி தொடங்குவார் என்ற பரபரப்பான தகவல்கள் பரவி வருகிறது. டெல்லி சென்று திரும்பும் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஆதரவு பெற இருக்கிறார். அதன் பின்னர் புதிய கட்சியை தொடங்குவார் போன்ற பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் விஷ்ணு பிரசாத் மதுரை முழுவதும் அண்ணாமலை ரஜினி சந்திப்பது போன்ற சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார். அதில் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பூங்கொத்து கொடுப்பது போன்றும் ரஜினி நடித்த அண்ணாமலை திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடல் வரிகளான சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு, நேரம் கணிஞ்சிருக்கு, ஊரும் தெளிஞ்சிருக்கு, உண்மை புரிஞ்சிருக்கு, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உள்ளது, 2ல் 1 பார்க்கும் வரை 2 கண்ணில் இல்லை உறக்கம் என்று அச்சிடப்பட்டுள்ளது. அண்ணாமலை ரஜினி சந்திக்கிறார், புதிய கட்சி தொடங்குகிறார் என பல்வேறு தகவல்கள் வரும் நிலையில் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் இவ்வாறு போஸ்டர்கள் ஒட்டி இருப்பது அதனை வெளிப்படுத்தும் வண்ணமாக இருப்பதாகவே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. அடுத்த பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாளுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, பம்மல் கே மதன், அனகை ஐஸ்வர்யா மதன், பம்மல் கண்ணன், பொய்ச்சலூர் மணிகண்டன், ஜீனத், ராஜேஸ்வரி, தாவேகா பிரமுகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பம்மல் லோகநாதன், அனகை முரளி, கல்யாண சுந்தரம் மற்றும் பல்லாவரம், பம்மல், பொய்ச்சலூர் பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து தாவேகாவில் இணைந்தவர்கள் மேடை மீது ஏறி மலர் தூவி மரியாதை செய்யும் போது கூட்டத்தில் ஒருவரது குரல் புதிதாக வந்தவர்கள் மேடை ஏற வேண்டாம் என கூறியதால் இருவருக்கும் சலசலப்புடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இணைந்தவர்கள் அனைவரும் தாவேகா கட்சிதான் என கூறியும் அரை மணி நேரம் நீடித்த வாக்குவாதம் காவல்துறையின் தலையீட்டால் சமாதானப்படுத்தப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். முன்னதாக நடைபெற்ற வாக்குவாதத்தின் போது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி மற்றும் மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றது தாவேகா நிர்வாகிகளிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்தியா
இந்தியாவில் உள்ள தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, டெல்லி, ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள் JEE மேம்பட்ட தேர்வில் கலந்து கொண்டு அதன் தேர்வு முடிவுகள் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் சைத்தன்யா பள்ளியை சேர்ந்த 3 மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். முதல் 10 இடங்கள் பெற்று அகில இந்திய அளவில் ரேங்க் 4 மாஸ்டர் மோகித் சேகர் சுக்லா, ரேங்க் 9 மெடிசெட்டி நாகா சஹர்ஷா, ரேங்க் 10 தர்ஷ் சிக்கா, தொடர்ந்து 25 மாணவர்கள் முதல் 100 இடங்களை பெற்றனர். ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து சாதனை படைத்து தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அகில இந்திய ரேங்க் 1000ற்கு கீழ் பெற்றனர். 2026 JEE மேம்பட்ட தேர்வில் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இத்தகைய இமாலய வெற்றியை தொடர்ந்து மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் 2026ஆம் ஆண்டிற்கான JEE மேம்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த வெற்றியை தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்கள், ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்தகைய தொடர் மாபெரும் சாதனையை ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் சுஷ்மா பொப்பனா, இயக்குனர் நாசீந்திரா மற்றும் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பு தலைவர் ஹரிபாபு போன்றோர் கேக் வெட்டியும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரையும் சிறப்பாக வாழ்த்தி தங்களது பாராட்டுகளை தெரிவித்தும் 2026 JEE மேம்பட்ட தேர்வில் அவர்கள் பெற்ற வெற்றிக்காக சிறந்த சாதனையாளர்களையும் பாராட்டி பூங்கொத்து வழங்கியும் சால்வை அணிவித்து அவர்களின் இதயபூர்வமான பாராட்டுகளை தெரிவித்தனர். அச்சீவர்ஸ் மீட்டிங்ல ஆல் ஓவர் இந்தியா பிலோ 100 ரேங்க்ல 25 மாணவர்கள் ஃப்ரம் ஸ்ரீ சைத்தன்யா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்பெஷலா இன் தமிழ்நாடு டாப் ரேங்க் 91, 64 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு லெவல்ல அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் இடைவிடாத உழைப்பா, ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு அண்ட் டீச்சர்ஸோட சப்போர்ட், முக்கியமாக ஸ்ரீ சைத்தன்யாவோட ப்ரோக்ராம் பிளானிங். இந்த ஒரு காரணங்களால மட்டுமே இவ்வளோ பெரிய. நான் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் தான் படித்தேன். இப்போ நடந்து முடிந்த JEE அட்வான்ஸ் 2026 தேர்வில் நான் 91வது ரேங்க் வந்து சர்வதேச அளவில் பெற்றிருக்கேன். இதற்கு காரணம் சைத்தன்யாவோட டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டவுட் சால்விங் மற்றும் அவங்களோட ஃபேக்கல்டி சப்போர்ட் வந்து அருமையாக இருக்கு. நன்றி. நம்ம வந்துட்டு டாபிக்ஸ் பேஸ்டு தான் நம்ம கோச்சிங் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 8லேருந்து 10. நான் வந்து சைத்தன்யா பெரும்பாக்கம் பிரான்ச்சில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சைத்தன்யாவில் படிச்சிருக்கேன். என்னோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட பிரான்ச் பிரின்சிபல் சிரஞ்சீவி சார் தான். லைக் ஒரு பிரின்சிபல் தாண்டி வந்து அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காரு, கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் என்னோட ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே லைக் டைம் பார்க்காம தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மர வியாபாரிகள் மர தொழிலாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கௌரவ தலைவர் தனகோட்டி தலைமை தாங்கினார். செயலாளர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார். மர வியாபாரிகள் தலைவர் நாகமணி, துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் ராஜேஷ்குமார், துணை செயலாளர் சாமிதுரை, இணை செயலாளர் சந்தோஷ்குமார், தணிக்கையாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கட்டுமான நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மர வியாபாரிகள் மற்றும் மர தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைய வேண்டும் என்று கூறினார். இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் நாகராஜ், மாநில மகளிரணி தலைவர் சித்ரா, மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாவட்ட செயலாளர் அன்பழகன், விநாயகா ஸ்டீல்ஸ் உரிமையாளர் சங்கர், இளைஞரணி துணை செயலாளர் பாலுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நமது நிருபர் குருசாமி மகள் யுவ தர்ஷினிக்கு தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் கல்வி அறக்கட்டளை சார்பாக கல்லூரி கட்டணம் செலுத்துவதற்கு 20,000 ரூபாய் நன்கொடை சங்கராபுரம் ஆரிய வைஷ்ய மகா சபா மற்றும் ஆரிய வைஷ்ய இளைஞர் சங்கம், ஆரிய வைஷ்ய மகிழா சபா, வாசவி கிளப், வாசவி வனிதா கிளப், கள்ளக்குறிச்சி ஆரிய வைஷ்ய மகா சபாவை சேர்ந்த குணசேகரன் ஆசிரியர் நிகழ்வில் கலந்து கொண்டு வழங்கினர். நன்கொடை வழங்க உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மயிலம் தழுதாலி, பாதிராப்புலியூர், பெரிய தச்சூர், கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மயிலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சேகரன், மாநில நிர்வாகி சிவன், மாவட்ட நிர்வாகிகள் ஆனந்தி அண்ணாதுரை, தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், கோகுல்ராஜ், ஒன்றிய கழக செயலாளர்கள் ராமதாஸ், சுரேஷ் பாபு, பன்னீர், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இளைஞர் பெருமக்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது வெற்றிக்காக பாடுபட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாயிகள் மகாசபை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க வேண்டும், உரங்களின் விலையை குறைக்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க மாவட்ட குழு தோழர்களான ஏ.கே. ஜான், சேட்டு, அந்தோணிசாமி, சாரங்கபாணி, ரவி, நடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கட்சியின் முன்னணி தோழர்களான கந்தசாமி, ஏழுமலை, வல்லவநாதன், அன்பழகன், எல்லப்பன், களி பெருமாள், நாகப்பன், ரமேஷ், பாலமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக CPI-ML கட்சியின் மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் மற்றும் தோழர்கள் கலந்து கொண்டனர். மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, பெட்ரோல் விலையை, டீசல் விலையை, குறைத்திடு, 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 குறைத்திடு. ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே.